Hi student, welcome to all. 11th Max, Chapter 7, Matrices and Determinants, அணிகளும் அணிக்கோவைகளும். சரி, இப்போ இதில் நம்ம வந்து 7.2 அதில் உள்ள சம்லாம் பார்த்துட்டு இருக்கோம். போனதுல வந்து ஏபிஜிபியில் ஒரு சம் பார்த்தோம். அதை நான் முக்கியம்னு சொல்லியிருக்கேன். அதை நல்லா தரவா பார்த்துங்க. இப்போ அடுத்தது அதனுடைய கண்டினியூஸா என்ன சம் இருக்குன்னு பார்த்துட்டு அது போடலாம். ஓகே, இதில் இந்த சம்லாம் போடாச்சு நம்ம. இதில் வந்து சம் வந்து 15 சம் போட்டோம். ஓகே, 16 சம்ல இருந்து 15ல வந்து ஒரு சப்டிவிஷன் போட்டோம் இல்லையா? இந்த சப்டிவிஷன் போட்டுட்டு அப்புறம் 16ல இருந்து அப்படியே வரிசையை போடலாம். ஓகேவா? சரி, விரிவுபடுத்தாமல் பின்வரும் அணிக்கோவைகளின் மதிப்பை காண்க. செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸ் பிளஸ் ஒய் ஒய் பிளஸ் இசட் இசட் பிளஸ் எக்ஸ் இசட் எக்ஸ் ஒய் 1 1 1 இதனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். எக்ஸ்பெண்ட் பண்ணாம என்ன பண்ணும்? இங்கிலீஷ் மீடியத்துல எக்ஸ்பெண்ட் பண்ணாம அதனுடைய ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்னு கேட்பாங்க. ஓகேவா? வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் எவாலுவேட் த ஃபாலோயிங் த டிட்டர்மினன்ட்ஸ் சொல்லலாமா? சரி, இப்போ இந்த முக்காவாசி இந்த மாதிரி சம்ல என்ன பண்ணுவோம்? நம்ம ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணோம். ப்ராப்பர்ட்டிஸ்ல ஐடென்டிட்டியா கொண்டு வந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் 0 அப்படிங்கறத என்ன செய்யலாம்? நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அதனால என்ன பண்ணோம்? நம்ம மேக்சிமம் வந்து ஐடென்டிட்டி கொண்டு வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, 7.2. ஓகே, அதுல 15ல செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸ் பிளஸ் ஒய் ஒய் பிளஸ் இசட் இசட் பிளஸ் எக்ஸ் இசட் எக்ஸ் ஒய் 1 1 1. சரி, இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணி இதை ஐடென்டி அதாவது ரோவை காலத்தையே நம்ம ஐடென்டிட்டியா கொண்டு வந்துட்டோம்னா வேல்யூ என்ன போட்டுடலாம்? 0 அப்படின்ற வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? 0 அப்படிங்கிறத கொண்டு வந்துடலாம் இல்லையா? சரி, இப்போ என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இத ரோவை நம்ம எடுத்துக்கலாம். ரோவை என்ன பண்ண போறோம்? இந்த ஆர் ஒன்னா ஆர் ஒன்னுக்கு நேரம் போட்டுங்க. இந்த ஆர்1க்கு நேரம் என்ன செய்ய போறோம்? ஆர்1 பிளஸ் ஆர்2 போட போறோம். இந்த ஆர்1 மட்டும் எடுத்துட்டு. ஓகேவா? சரி, அப்ப இதுல வந்து என்ன பண்ண போறோம்? இது ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். ஆர்1ங்கிறது இது ஆர்2 இல்லையா? அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஆர்1 இருக்க இடத்துல போட போறோம். அப்ப என்ன ஆகும்? ஈக்குவல் டு இதை இதோட ஆட் பண்ணா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்னு வந்துடும். இதை இதோட ஆட் பண்ணா என்ன வந்துடும்? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். இந்த டேர்மை இதோட ஆட் பண்ணும்போது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். அப்ப மூணுத்துலயுமே என்ன காமனா வந்திருக்கு? எக்ஸ் ஒய் இசட் காமனா கொண்டு வந்துக்கலாம். வந்துருச்சா? அப்ப ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? காமனா எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? அப்ப எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அப்ப என்ன வரும்? இங்கெல்லாம் 1 1 1 இருக்கும். இசட் எக்ஸ் ஒய் 1 1 1. அவ்வளவுதான், ஐடென்டிட்டியா கொண்டு வந்துருச்சு இல்லையா? சரி, என்ன பண்ணுங்கிறத நம்ம இதுலயே அப்படியே பாத்துக்கணும். என்ன செஞ்சா நம்ம ஐடென்டி ஒன்னா கொண்டு வரலாம் அப்படின்னு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல போட்டாச்சுன்னா நம்ம சம் முடிச்ச மாதிரி தான். ஓகேவா? அதனால இந்த ஆர்1ஐயும் ஆர்2வையும் மட்டும் என்ன பண்ணிருக்கோம்? ஆட் பண்ணி இந்த ஆர்1 இருக்க இடத்துல போட்டுருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? அப்ப காமனா எடுத்துருக்கோம். இப்ப ஈக்குவல் டு என்ன வந்துடும்? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். இது ஐடென்டிக்கல். எது ஐடென்டியா இருக்கு? ஆர்1 ஐடென்டி ஆர்3. எது ஐடென்டின்னு எழுதணும். ஓகேவா? ஐடென்டினா 3 கோடு போடணும். சர்வ சம் சொன்னோம்ல, ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ரெண்டும் ஐடென்டிக்கலா இருக்கிறதுனால ஆர்1 ஆர்3யும் அந்த இடத்துல என்ன ஆயிடும்? 0 வந்துடும். இந்த டேர்ம் ஃபுல்லாமே 0 வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 0. அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இது வந்து 15ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முன்னாடி போட்டோம். இது செகண்ட் சப்டிவிஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்த சம் பார்க்கலாம். இந்த மாதிரி சம்லாம் ஈஸியா இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்? ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா போட்டுட்டு மார்க் வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 16 சம். 16ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு வருவோம். ஓகே, if a if a is square matrix and determinant a equal to 2, find the value of determinant a into a power t. a power t என்ன? a transpose இல்லையா? a transpose இந்த மாதிரி இதை கண்டுபிடிக்கணும். அதனுடைய வேல்யூ. சரி,
இப்ப ஏங்கிறது என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை போட்டுட்டு நம்ம இந்த வேல்யூவை ஈஸியா என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சரி, தமிழ் மீடியம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ங்கிற என்ன, சதுர அணி. ஏ என்பது ஒரு சதுர அணி மற்றும் டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 2 எனில் இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கும். ஓகேவா? சரி, என்ன கொடுத்துருக்காங்களோ அதனுடைய ஃபார்முலாவை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடணும். அப்பதான் அந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது நமக்கு தெரியும் இல்லையா? சரி, என்ன எழுதுவோம், ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சதுர அணி அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு வந்து நம்ம ஏ இன்ட்டு ஏ பவர் டி அப்படின்னு இருந்தா நம்ம இதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். எப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏ பவர் டி, இது நம்ம முன்னாடியே பாத்துருவோம் இது இல்லையா? இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்தா, சதுர அணியா இருந்தா இந்த கண்டிஷன் உண்டு. இப்ப இதுலதான் நம்ம என்ன பண்ண போறோம், போட போறோம். சரி, ஃபர்ஸ்ட் கிவன்ல என்ன இருக்கோ அதை எழுதிப்போம். சம் நம்பர் 16 given determinant a equal to 2 a into a power t என்ன இதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, சிம்பிளா எழுதியாச்சு. இங்க எழுதிட்ட ஃபார்முலாவா, அதனால அங்க எழுதலாம். ஓகே, இப்போ இதுல என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, determinant a equal to 2 இருந்ததுன்னா இந்த இந்த ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, a equal to a power t, இதுல என்னது, determinant a equal to a power t. எப்படி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், டிட்டர்மினன்ட் ஏல அதாவது டிரான்ஸ்போஸ் இப்ப ஏனுடைய வேல்யூ 2 3 4 5 அப்படி இருந்ததுன்னா ஏ பவர் டி ஏ, இது வந்து டிட்டர்மினன்ட். ஓகே, டிட்டர்மினன்ட் வேல்யூ இப்படி இருந்ததுன்னா இதுல ரோ வந்து இது வந்து ஆர் ஒன்னா சி1 ஆக்கிடலாம், ஆர்2 சி2 ஆக்கிடலாம். இப்படி ஆக்கும்போது வேல்யூ மாறாது அப்படிங்கறது நம்ம ப்ராப்பர்ட்டியில படிச்சிருக்கோம் இல்லையா? இப்ப இதுல I2 10 10 மைனஸ் 12 ஒரு -2, இதுலயும் அது மாதிரி I2 10 -12 -2. அப்ப வேல்யூ கண்டிப்பா என்ன வரும், ஏ ஈக்குவல் டு ஏ பவர் டி அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அப்ப ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருந்தாதான், வேற எதுலயும் நம்ம இந்த மாதிரி போட முடியாது. அதனால அங்க ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல இந்த ஃபார்முலாவும் உண்டு. டிட்டர்மினன்ட் ஏயும் ஏ பவர் டியும் ஒரே வேல்யூ. ஓகேவா? அப்ப டிட்டர்மினன்ட் ஏ கொடுத்துறாங்க 2, அப்ப கண்டிப்பா ஏ பவர் டி என்னது, அதுவும் 2 தான். இது நம்ம எழுதுனது, இது வந்து கிவன். இதுல இருந்து நம்ம எழுதுனது ரெண்டும் சேம் தான். ஓகேவா? ஆர்டர் 2 x 2 இருக்கும்போது இதனுடைய ஆர்டர் தான் இதுக்கும் வரும். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப இதுல என்ன பண்ணோம், இந்த ஃபார்முலால அப்படியே போட்டுற வேண்டியதான். இதுல போடுவோமா, therefore இந்த வேல்யூ கேட்டிருக்காங்க, டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு ஏ பவர் டி ஈக்குவல் டு, இது எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன், டிட்டர்மினன்ட் ஏ இது ஒரு ப்ராப்பர்ட்டி தான், அதனால இதை அப்படியே எழுதிக்கலாம், ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏயோட வேல்யூ என்ன, 2, ஏ பவர் டி என்னது 2 தான். அப்ப 2 2s are 4. ரொம்ப சிம்பிளான சம். ஓகேவா? ரெண்டு கண்டிஷன் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இதான் மெயின். ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்தா டிட்டர்மினன்ட் ஏயோட வேல்யூ ஏ பவர் டியோட வேல்யூவும் சேம் தான். ஓகேவா? ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு ஏ பவர் டி, ரெண்டும் சேமா தான் வரும் வேல்யூ. இல்லையா? சரி, அதே மாதிரி இந்த ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏ இன்ட்டு ஏ பவர் டியா இருந்தா அதை வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி டிட்டர்மினன்ட் ஏ இன் டிட்டர்மினன்ட் டி, டிட்டர்மினன்ட் ஏ பவர் டி. ஓகேவா? இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கலாம். பிரிச்சு எழுதும்போது ரெண்டினுடைய வேல்யூ 2 2ங்கிறதுனால மல்டிப்ளை பண்ணி 4 கிடைச்சிடும். ஓகேவா? இது அந்த சம்மினுடைய. ஓகே, ஓகேவா? 16 சம் ரொம்ப சிம்பிளான சம் தான். நெக்ஸ்ட் சம் 17 பார்க்கலாம். சம் புக்ல பார்த்துட்டு வருவோம். ஓகே, ஏ மற்றும் பி என்பன டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு -1 மற்றும் டிட்டர்மினன்ட் பிங்கிறது 3 எனுமாறு உள்ள மூணு வரிசைனா 3 x 3, ஆர்டர் வந்து 3 இல்லையா? சதுர அணி எனில் டிட்டர்மினன்ட் 3ab இன் மதிப்பு காண்க. சொல்லலாமா? இதே மாதிரி கொஞ்சம் அங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஓகேவா? அந்த ஃபார்முலா நம்ம எழுதிட்டோம்னா ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறதுனா ஈஸியா போட்டுடலாம். சரி, இங்கிலீஷ் மீடியம். If A and B are square matrices of order 3 such that determinant A equal to -1 and determinant B equal to 3, find the value of. போலாமா? ஓகே,
கண்டிஷன் நம்ம இது கூட இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது, இன்னொரு ப்ராப்பர்ட்டி. அதுக்குள்ள ஃபார்முலாவை எழுதிடுவோம் ஃபர்ஸ்ட். அதாவது ஒரு ஸ்கேலரால மல்டிப்ளை பண்றது கே இன்ட்டு ஏ அப்படின்னு இந்த மாதிரி ஸ்கேலர், இதுவும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்குள்ள கண்டிஷன் தான். ஏங்கிறது என்னவா இருக்கும், இங்க ஒரே ஒரு ரெண்டு வேல்யூ இருக்கு. ஏபி வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா, ஓகேவா, ஏபிங்கிறது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இதுக்கு ஒரு கண்டிஷன். இது வந்து என்னது, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 3x3. இங்க கொடுத்துருக்காங்க 3x3ன்னு. நம்ம ஜென்ரல் ஃபார்முலா இருக்கு. ஜென்ரல் ஃபார்முலா இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா, கே பவர் என் டிட்டர்மினன்ட் ஏ. டிட்டர்மினன்ட் கே ஸ்கேலரால ஏங்கிறத மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம ஆன்சர்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, கே பவர் என் டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்னு போடணும். என்னங்கிறது இந்த த்ரீ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். என்னங்கிறதுனா ஆர்டர் ஆஃப் டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஓகேவா, ஆர்டர் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க, இங்க 3x3னா இங்க 3, 2x2னா 2. இது வந்து ஒரு ரிசல்ட். இந்த ரிசல்ட்டை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த சம் போட போறோம். ஓகேவா, சம் என்ன கொடுத்துருக்கு கிவன்ல அப்படிங்கறத எழுதிப்போம். கிவன்ல டிட்டர்மினன்ட் ஏ சம் நம்பர் சம் 17 given determinant A equal to -1 கொடுத்துருக்காங்க, determinant B equal to 3 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சரி. இப்ப இதுல என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க, determinant 3AB இதனுடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சிம்பிளா எழுதி வச்சு சாம்பா. ஓகேவா, சரி. இப்ப இங்க என்ன இந்த ரிசல்ட் இங்க என்ன பயன்படுத்துறோமோ இது அப்படியே என்ன செய்யணும், இங்க எழுதிப்போம். அப்ப என்ன ஆகும், determinant KA equal to K power n into determinant A. இங்க கே, கேக்கு பதில கே அப்படியேதான். கேக்கு பதில என்ன இருக்கு, நம்பர் கேஏ. கேஏங்கிறதுக்கு பதில இங்க 3AB இருக்கு. என்ன இருக்கும், கேங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டுக்கு பதில என்ன நம்பர் இருக்கு, 3 இருக்கு. ஏக்கு பதில ஏபி ரெண்டு டேர்ம் இருக்கு. அவ்வளவுதான். இது எதுக்கு பதில இங்க என்ன இருக்கு அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா இங்க எழுதுறது ஈஸி. கேனுடைய வேல்யூ என்ன, 3. ஓகேவா, சரி. அப்ப வந்து என்னங்கிறது ஆர்டர்னு சொன்னேன் இல்லையா, அப்ப ஆர்டர் என்ன, இங்க 3 தான். 3x3ங்கிறது அவங்க கொடுத்துட்டாங்க முன்னாடியே. அப்ப என்னுடைய வேல்யூ என்ன, அதுவும் நீங்க எங்கே எழுதிக்கலாம். என்னுடைய வேல்யூ 3. இது வந்து என்னது, ஆர்டர், வரிசை. ஓகேவா, அப்ப என்ன பண்ணோம், நம்ம என்னுக்கு பதிலா 3 போட்டுங்க. டிட்டர்மினன்ட் ஏ என்ன வேல்யூ கொடுத்துருக்கு, -1. ஓகே, இப்ப இதுல என்ன பண்ணணும்னா, இந்த டிட்டர்மினன்ட் முதல்ல இதை எழுதிங்க, அப்புறமா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இதை இந்த மாத்தி எழுதிக்கணும். இதை எப்படி எழுதணும், கே பவர் என் டிட்டர்மினன்ட்க்கு பதிலா இங்க வந்து ஏபி கொடுத்துருக்கு இல்லையா, டிட்டர்மினன்ட் ஏ இன்டு டிட்டர்மினன்ட் பி. இங்க ஏக்கு பதிலா ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏயும் கொடுத்துருக்காங்க பியும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்ப அதை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கணும். எழுதிட்டு அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணிப்போம் வேல்யூ. ஓகே, இப்ப கேக்கு பதிலா என்ன போட்டுக்கணும், 3 போட்டுக்கணும். என்னுக்கு பதிலையும் 3. டிட்டர்மினன்ட் ஏக்கு பதிலா என்ன கொடுத்துருக்காங்க, -1. டிட்டர்மினன்ட் பிக்கு பதிலா என்ன கொடுத்துருக்காங்க, 3. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகேவா, இதை முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னா, ஒரு ஏ இருந்தாதான் ஏ, நமக்கு இங்க ரெண்டு இருக்கு, ஏ பின்னு கொடுத்ததுனால டிட்டர்மினன்ட் ஏ இன்டு டிட்டர்மினன்ட் பி ரெண்டு வேல்யூவும் நம்ம போட்டுக்கோம். ஓகேவா, போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். கே இருக்கிறதுல என்ன இருக்கு, 3 இருக்கு. அதை ஏக்கு மேல கொடுத்துருக்காங்க, டிட்டர்மினன்ட் ஏ, பிக்கு மேல கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எழுதுறது. ஓகேவா, தட் இஸ் ஈக்குவல் டு 3 கியூப் என்ன 27 இன்ட்டு -3 ஈக்குவல் டு என்ன வரும், -81. இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு. 27 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணும்போது 81 -81. அந்த சம்மினுடைய ஆன்சர். ரொம்ப சிம்பிளான சம், ஆனா அந்த கான்செப்ட் தெரியணும் உங்களுக்கு. ஓகேவா, இந்த ரிசல்ட் அப்படின்னு கொடுத்ததுல கொடுக்கலாம், இல்ல வி நோ தட் அந்த மாதிரி உள்ள அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அந்த இடத்துல அந்த ஃபார்முலா இருக்கு. ஓகேவா, அதனால புக்ல உள்ள ஒவ்வொரு பேஜும் நீங்க படிச்சாதான் அதுல உள்ள அந்த எக்ஸசைஸ்ல உள்ள சம்லாம் நீங்க அட்டன் பண்ண முடியும். ஓகேவா, அதுல ஒன் வேர்ட்லி இந்த மாதிரி கேட்கலாம். ஒரு பக்கம் கொடுத்துட்டு கீழே டேஷ் ஈக்குவல் டு டேஷ்னு கொடுத்து 4 சப்டிவிஷன்ல இருக்கு கேட்கலாம். அதனால இந்த மாடல் புக்ல உள்ள ஒவ்வொரு லைனையும் நல்லா படிங்க, ஒவ்வொரு பேஜையும். ஓகேவா, இதான் அந்த சம் என்னுடைய ஆன்சர். 17 சம்முக்குள்ள ஆன்சர் இதான். ஓகேவா, ரெண்டு கான்செப்ட் பார்த்துருக்கோம். 16ல ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம், 17ல ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். அந்த ஃபார்முலாவை பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 18 சம். சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கே லாம்டாவோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டிட்டர்மின் வேல்யூ கொடுத்து கே வேல்யூ கேட்டிருக்காங்க, இல்ல லாம்டாவோட மதிப்பு அவங்க கொடுத்துட்டாங்க.
lambda equal to -2, determine the value of அப்படின்னு கொடுத்து ஒரு வேல்யூ 0, 2 lambda, 1 lambda square 0, 3 lambda square plus 1, -1, 6 lambda -1, 0. இப்போ இதனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், லாம்டாலாம் எங்க இருக்கோ அந்த இடத்துல இந்த -2 போட்டுங்க. நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணா ஒரு ஆன்சர் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், இதனுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஓகேவா? சரி. இங்க தமிழ் மீடியம் என்ன மதிப்பு காண்க அப்படின்னு இருக்கும், அவ்வளவுதான். லாம்டா ஈக்குவல் டு -2 எனில் இதனுடைய மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? போடலாமா? சரி. நம்ம டைரக்டாவே அந்த டிட்டர்மின் வேல்யூ எழுதி லாம்டா இருக்கிறதுல என்ன போட்டுப்போம், -2 அப்படின்னு போட்டு. ஓகே. சம் நம்பர் 18. 0, 2 lambda 1 lambda squared 0, 3 lambda squared plus 1 -1, 6 lambda -1, 0. சரி, இப்ப இதுல டைரக்டா என்ன பண்ண போறோம், -2 போடலாமா? ஓகே. இங்கே சொல்யூஷன் lambda equal to -2 implies. சரி, இதுல போட்டீங்கன்னா 0 அப்படியே தான் வரும். இங்க என்ன இருக்கு, 2 lambda இருக்கு, 2 into -2, இங்க வந்து 1 அப்படியே போட்டுங்க. lambda squared, இங்க வந்து ஸ்கொயர்டு இது பக்கத்தே போட்டுங்க. 0 கீழே 2 இருக்கு. ஓகே. lambda squared அப்படின்னா -2 squared, இங்க என்ன இருக்கு, 0னா அப்படியே போட்டுக்கலாம். அதெல்லாம் வேல்யூ லாம்டா இருக்கிற இடத்துல மட்டும் தான் வேல்யூ கொடுக்குறோம். -2 whole squared plus 1 -1, 6 into -2 -1, 0. ஓகேவா? சரி, எல்லாத்துலயும் லாம்டா இருக்கிற இடத்துல -2 போட்டாச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும், 0. இங்க என்ன ஆகும், -4 கிடைக்கும். இந்த இடத்துல 1, இங்க வந்து 4 கிடைக்கும். 0, இங்க வந்து என்ன இருக்கு, -2 ஸ்கொயர்னா +4ன்னு வந்துடும். 4 2 சார் 4 3 சார் 12, 12 plus 1 1 3. இது அப்படியே சிம்பிளி ஒவ்வொருன்னா எழுதிட்டே போக கூடாது, இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அதனால அப்படியே இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துருங்க. லெங்க்தியா ஸ்டெப் எழுதிட்டு போனா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? இங்க -2 ஸ்கொயர் 4 வரும். 4 3 சார் 12, 12 ஒன்னும் 1 3. ஓகேவா? சரி, அடுத்தது -1, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -12, இங்க என்ன இருக்கு, -1 இருக்கு. -1 3, இங்க 0. நல்லதான். இது வந்து இதை வந்து போட்டாச்சு. ஓகேவா? சரி, இப்ப நம்ம எதுவுமே கொடுக்காத பட்சத்துக்கு நம்ம இதை ஏன்னு எடுத்துப்போம். ஓகேவா? சரி, இப்ப இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? சரி, இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதனுடைய வேல்யூ இப்படியே நிறுத்த முடியாது. இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம டிட்டர்மினன்ட் சாதாரணமா கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதே மாடல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? சரி, இப்ப இதுல ஃபர்ஸ்ட் வந்து 0 எடுத்து இதுக்கு நேரா உள்ள காலம், இதுக்கு நேரா உள்ள ரோ எடுத்துக்கலாம். இது நீங்க 0 எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 0 எடுத்தா கண்டிப்பா என்னவா தான் வரும், 0 தான் வரும். என்ன நீங்க போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டுட்டு எல்லாத்துக்குமே நம்ம போட்டுட்டு லாஸ்ட் ஆன்சரை கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் 0 இந்த R1ல இது என்னது, A11, இது A11, இது A12, A13, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரோ இல்லையா? இது எல்லாமே R1, இது R2 அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவை மட்டும் தான் நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த முதல் வேல்யூவை மட்டும் எடுத்தா போதும். கோஃபேக்டர்னா தான் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். இது ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 0 இருக்கு. ஈக்குவல் டு 0, இதுக்கு நேரம் உள்ள காலத்தை மறைச்சுங்க, இதுக்கு நேரம் உள்ள ரோ மறைச்சுங்க. பேலன்ஸ் என்ன இருக்கும், 0 0 1 3 1 3 0 -1 3 0. ஓகேவா? அதை போட்டுங்க. 0 1 3 -1 3 0 முடிஞ்சிடுச்சு. அடுத்த டேர்ம் -4, இதுக்கு நேரம் உள்ள டிட்டர்மினன்ட் எடுத்துங்க. இதுக்கு நேரம் உள்ள காலத்தை மறைச்சுங்க, இதுக்கு நேரம் உள்ள ரோ மறைச்சுங்க. பேலன்ஸ் என்ன இருக்கு, 4 1 3 -1 0. ஓகேவா? 4 1 3 -1 0. லாஸ்ட் டேர்ம் பிளஸ், இங்கெல்லாம் இங்க உள்ள சிம்பிள் இங்க வந்து ஒரு மைனஸ் இருக்கு, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. இங்க ஒரு மைனஸ் இருக்கு. நம்ம ஃபார்முலால மேல ஸ்டெப்ஸ் எல்லாத்துலயும் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இல்ல, மேல பிளஸ் மைனஸ் பிளஸ் 3 x 3ல அப்படிதான் வரும். இங்க பிளஸ், இங்க மைனஸ், இங்க பிளஸ் அப்படிதான் வரும் இல்லையா? அப்ப சென்ட்ரல் பிளேஸ்ல ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு.
அப்ப கண்டிப்பா இங்க என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். அதை கேர்ஃபுல்லா போடுங்க. இல்ல ஒரு டேர்ம்ஸ் மைனஸ் மைனஸ்ன்னு போட்டு அடுத்த டேர்ம்ல பிளஸ் ஆக்கிங்க. ஓகேவா? அது ஒண்ணு இருக்கு. அதனால இந்த பிளஸ் மைனஸ் கேர்ஃபுல்லா போகணும். லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, ஒன் இருக்கு. அதுக்கு டிட்டர்மினன்ட் அது கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு நேரா உள்ள ரோ மறைச்சிங்க, காலத்தை மறைச்சிங்க, ரோ மறைச்சிங்க. பேலன்ஸ் என்ன இருக்கு, 40 மைனஸ் 1 13. 40 மைனஸ் 1 மைனஸ் 13. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். நீங்க இது எதுவுமே போட வேண்டாம், ஜீரோ போட்டுலாம். இங்க நீங்க எடுக்கவே வேண்டாம். எடுக்காமே டைரக்டா என்ன வந்துடும், ஃபர்ஸ்ட் டேர்ம் ஜீரோல என்ன செஞ்சாலும் நம்ம ஜீரோ தான் வரப்போகுது. அதனால இந்த டேர்ம் போடணுங்கிற அவசியமே இல்லை, ஃபர்ஸ்ட் ஜீரோ போட்டுடலாம். ஓகேவா? சரி, பிளஸ் அடுத்தது 4க்கு போட போறோம். இங்க என்ன வரும், கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஜீரோ ஆயிடும். இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது இங்க என்ன இருக்கதா சொல்லியிருக்கேன், மைனஸ் சொல்லியிருக்கேன். அப்ப இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப பிளஸ் 13 வரும். ஓகேவா? புரியுது அந்த டேர்ம்? இங்க என்ன இருக்கதா அர்த்தம், பிளஸ் மைனஸ் சிம்பிள் எல்லாத்துலயும் அதான் இருக்கும். இங்கே பிளஸ் மைனஸ் தான் இருக்கும். அப்ப இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது, ரைட் சைட் கிராஸ் பண்ணும்போது அந்த மைனஸ் எடுத்துக்கணும். இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, பிளஸ் ஆயிடும். 13 இன்ட்டு 3 என்ன ஆகும், 13. ஓகேவா? லாஸ்ட் டேர்ம் பிளஸ் 1 இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும், மைனஸ் வரும். மைனஸ் 52 வரும் இந்த பக்கம் இல்லையா? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 52. இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது ஜீரோ ஆயிடும். அவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். இதுவும் ஜீரோ தான். அப்ப இந்த டேர்ம் சிம்பிளிஃபை பண்ணும்போது 52 வரும். ஓகேவா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 52 வரும். இங்க என்ன இருக்கு, மைனஸ் 52 இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வந்துருது, ஜீரோ வந்துருது. அவ்வளவுதான். இதனுடைய ஜீரோ கண்டுபிடிங்கன்னு சொல்லல அவங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். நமக்கு ஆன்சர் ஜீரோ வந்ததுனால ஆன்சர் ஜீரோ. ஓகேவா? இதனுடைய வேல்யூ இங்க கொடுத்ததை விட இதனுடைய வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ. அவ்வளவுதான். ஓகேவா? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போடும்போது கேர்ஃபுல்லா இந்த பிளஸ் மைனஸ் நீங்க கேர்ஃபுல்லா போடணும். ஓகேவா? நீங்க அப்படி ஞாபகம் இல்லை அப்படிங்கறத பட்சத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம், இந்த 1 1 எழுதணுங்கிற அவசியம் இல்லை, அதுக்கு பதிலா சிம்பிள் போட்டுங்க. ஓகேவா? இந்த 1 3 இதை எழுதணுங்கிற அவசியம் இல்லை, அதுக்கு பதிலா பிளஸ் மைனஸ் நீங்க போட்டுங்க. இந்த இடத்துல என்ன பண்ணீங்க, பிளஸ் மைனஸ் பிளஸ் இந்த சிம்பிள்ல போட்டுங்க. அப்பதான் அங்க வந்து உங்களுக்கு இந்த இடத்துல 4 போடும்போது பிளஸ் போடணும். ஓகேவா? இந்த என்னது 18 சம். ஓகே. இப்ப இதுல இன்னொரு கான்செப்ட் சொல்றாங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இவ்வளவு பெருசு நம்ம இது போடணுங்கிற அவசியம் இல்லை. இன்னொன்னு ஈஸியான கான்செப்ட் சொல்றேன். இது ஒரு ஸ்டெப், நான் இதுலயே அழிச்சிட்டு இதுலயே சொல்றேன். ஓகேவா? சரி. இதுல இந்த மாதிரி டயகனல்ல ஜீரோ பாருங்களேன். இது ஆர் ஆர்னு போடுறேன். இது இது வரைக்கும் இதேதான். ஓகேவா? ஆர்ல இந்த டயகனல் ஜீரோ வருது இல்லையா, எல்லாத்துலயுமே ஜீரோ இருக்கு. இந்த மாதிரி ஜீரோ வந்துச்சு. ஆப்போசிட், அதாவது இங்க 4ன்னா இங்க -4 இருக்கு இல்லையா, இங்க வந்து 13னா -13 இருக்கு, இங்க 1ன்னா -1 இருக்கு. அப்ப இதனுடைய ஆப்போசிட் வந்து இதுலயே இருக்கு. ஓகேவா? அப்ப 4ன்னா -4ங்கிறது இதனுடைய எதிரன் இல்லையா, எதிரன் இதுலயே இருக்கிறதுனால இது என்ன சொல்லிடலாம் நம்ம, இது வந்து A12, அதாவது இங்க 1 2வும் இதுவும் ஈக்குவலா இருக்கு. அப்ப மைனஸ் சிம்பிள் வருது இல்லையா, ஈக்குவல் டு எப்படி இருக்கு, -2 1 இருக்கு. A12 எப்படி இருக்கு, -2 1 இருக்கு, மாறி இருக்கு. அது அதே மாதிரி அடுத்தது என்ன இருக்கு, A13 எப்படி மாறி இருக்கு, A31 மாறி இருக்கு. அதே மாதிரி அடுத்தது A23 எப்படி மாறி இருக்கு, -A32 மாறி இருக்கு. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுனால உள்ள இதை என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கியூ சிமெட்ரிக். A இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு எழுதிட்டு, ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருந்தா டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படிங்கறது நீங்க டைரக்டாவே என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். ஓகேவா? அப்ப இதனுடைய வேல்யூ நம்ம ஜீரோன்னு வந்தது இல்லையா, அந்த ஜீரோவை மேல இந்த 3 லைன் எழுதினாலே போதுமானது. எது எப்படி வந்தா, டயகனல் மெயின் டயகனல்ல அல்லது பிரின்சிபல் டயகனல் இருக்கு இல்லையா, இதுல ஜீரோ வரணும். இங்க ஆப்போசிட், இதனுடைய ஆப்போசிட் இதுலயே இருக்கணும். எந்த டேர்முக்கு எடுத்தாலும் அதனுடைய ஆப்போசிட் அங்க இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா இது என்ன பண்ணலாம், ஸ்கியூ சிமெட்ரிக், எதிர் சமச்சீர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எதிர் சமச்சீர். அது மாதிரி இருந்தா இதனுடைய வேல்யூ என்ன, 0 அப்படிங்கறத நம்ம டைரக்டாவே எழுதிடலாம். ஓகேவா? இது ஒரு இதே சம்ல இது வரைக்கும் ஒரு மாடல். இதுக்கப்புறம் இந்த மாடல் நீங்க முன்னாடி போட்டதுக்கு ஆர் போட்டு இதையும் போட்டு. ஓகேவா? சரி. ஓகே, இது வந்து 18 சம். சரி, அடுத்தது போலாமா? ஓகே, அடுத்தது புக்ல சம் பார்த்துட்டு வருவோம்.
ஆ இது வந்து என்ன போட்டோம்? 18 சம் போட்டோம். 19 சம் இந்த லாம்டாக்கு பதிலா இங்க எக்ஸ் இருக்கு அவ்வளவுதான். ஓகேவா? அதுல இருந்து நீங்க இந்த மூலங்களை கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்தா எக்ஸனுடைய வேல்யூ வரும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இது ஃபேக்டர் கண்டுபிடிச்சு எக்ஸனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வரும். அதுல இருந்து நீங்க எக்ஸ் கண்டுபிடிச்சு அதனுடைய ரூட்ஸ் என்னென்ன, மூலங்கள் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதனால இதே மாதிரி 18 மாதிரி தான் 19. அடுத்தது 20. இதுவும் ஈஸி தான். இது என்னது? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபி கண்டுபிடிக்கணும். ஏ இன்ட்டு பிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட்னா மாடுலஸ் கண்டுபிடிச்சு ஏ மேல உள்ளதுக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும். அது மாதிரி அடுத்தது இது எல்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்ல என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் பி கண்டுபிடிக்கணும். வர வேல்யூ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். பண்ணா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஈஸியா வந்துடும். ஓகேவா? இப்போ 20 சம்மும் நீங்க இந்த ஹோம்ஒர்க் சம் போட்டுங்க. இப்போ லாஸ்ட் சம் நான் போட போறேன் 21. A equal to 538201123 என்ற அணியின் இரண்டாம் நிரையில் உள்ள உறுப்புகளின் இணை காரணிகளை பயன்படுத்தி டிட்டர்மினன்ட் ஏவின் மதிப்பை காண்க. ஒரே ஒரு டேர்ம், ஒரே ஒரு ரோக்கு மட்டும் இந்த ரெண்டாவது ரோ, ரெண்டாம் நிறைன்னா என்னது? ரோ. இந்த ரோனுடைய மதிப்பு அதனுள்ள இணை காரணியை மட்டும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு டிட்டர்மினன்ட் ஏனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. போடலாமா? சரி, ஃபுல்லா போட சொல்லல. ஒரே ஒரு ரோ, ரெண்டாவது ரோ R2க்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரி, இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்டு சம் போடலாம். யூசிங் கோஃபேக்டர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் ரோக்கு மட்டும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எவாலுவேட் டிட்டர்மினன்ட் ஏ. செகண்ட் ரோங்கிறது இங்க 201 இல்லையா? சரி, இதுக்கு மட்டும் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கும். சரி, கண்டுபிடிக்கலாம். இப்போ கோஃபேக்டர் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். கோஃபேக்டர் இன்னொன்று வந்து எம்ஐஜேன்னு போட்டோம் இல்லையா? இணைக்காரணி. கோஃபேக்டர் தான் இணைக்காரணி. இன்னொன்று வந்து மைனர் அப்படின்னு போட்டோம் இல்லையா? எம்ஐஜே. சிற்றணி கோவை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான் இது. ஓகேவா? அந்த மாடல்ல நம்ம கண்டுபிடிக்கும். ஓகே, 7.2 லாஸ்ட். ஓகே, இப்ப என்ன ஏ? ஏ மட்டும் என்னன்னு எழுதிப்போம். ஏ வந்து இது வந்து டிட்டர்மினன்ட் கிடையாது. அடுத்தது கண்டுபிடிக்கிறது தான் டிட்டர்மினன்ட். இது சாதாரண பிராக்கெட் தான். 538201123. சரி, இப்போ இதுல இருந்து ஒன்னொன்னுக்கு கண்டுபிடிப்போமா? சரி, கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எது கண்டுபிடிக்கணும்? செகண்ட் ரோக்கு மட்டும்தான். கோஃபேக்டர்னா என்ன? இணை காரணி. இங்கே சொல்யூஷன் ஆரம்பிச்சுக்கலாம். இந்த ரோ கொண்டிதான் R2. ஓகேவா? சரி, கோஃபேக்டர் ஆஃப் ரோ R2ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 2. இதுக்கு முதல்ல கண்டுபிடிப்போம். 2க்கு கோஃபேக்டர் கண்டுபிடிப்போம். ஓகேவா? சரி, 2 கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா கோஃபேக்டர் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்ன? ஏஐஜே ஈக்குவல் டு -1 பவர் I பிளஸ் ஜே எம்ஐஜே. ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் சொன்னே மேட்ரிக்ஸ் இதுல டிட்டர்மினன்ட் ஆரம்பிக்கும் போது இந்த ஃபார்முலா சொன்னோம் இல்லையா? இப்ப இந்த ஃபார்முலால ஒன்னொன்னா சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, இப்ப செகண்ட் இது வந்து இது வந்து A11 A12 A13. இது என்னது? A21. இது இந்த பிளேஸ் என்ன? A21. தெரியலன்னா இங்க நோட் பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. A21 A22 A23. மீது என்ன நமக்கு? நம்ம செகண்ட் ரோ தானே, அதை மட்டும் தான் எழுதியிருக்கேன். மீது எல்லாம் நீங்க எப்போதும் போல எழுதிக்கலாம். சரி, ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் A21 கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சரி, A21 அப்ப வந்து -1 பவர் ஐக்கு பதில 2, ஜேக்கு பதில 1, M21. ஓகேவா? இப்ப கண்டுபிடிச்சலாமா? ஈக்குவல் டு -1 பவர் 3. 3னா என்ன வரும்? ஆட் நம்பரா? மைனஸ் தான் வரும் ஆன்சர்ல. M21க்கு என்ன கண்டுபிடிக்கணும்? கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். 2க்கு நேரம் உள்ள காலத்தை மறைச்சிங்க, 2க்கு நேரம் உள்ள ரோ மறைச்சிங்க. பேலன்ஸ் என்ன இருக்கு? 3823. ஓகேவா? 3823. இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டா நமக்கு இதுக்குள்ள ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? சரி, இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 3 3s are 9. இங்க கிராஸ் பண்ணும்போது -16. இங்க பிளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா? அப்ப இந்த இடத்துல இங்க கிராஸ் பண்ணும்போது மைனஸ் வந்துருது. இப்ப ஈக்குவல் டு என்ன ஆகும்? ஈக்குவல் டு மைனஸ், இங்க ஒரு மைனஸ் வரும், இங்க ஒரு மைனஸ் வரும், பிளஸ் ஆயிடும். ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணும்போது என்ன ஆகும்? 7 வரும். அப்ப ஃபர்ஸ்ட் A21க்கு உள்ளது என்ன?
A21 உள்ளது 7. இது எதனுடைய கோஃபேக்டர்? கோஃபேக்டர் ஆஃப் 2. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஒன்னொன்னுக்கு எங்க போட்டிருக்கோம்னு பாக்ஸ் பண்ணி காட்டுங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் போட்டுங்க அதுல எங்கெங்க இருக்குங்கிறது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்காக. அடுத்தது கோஃபேக்டர் ஆஃப் A22, அதான் அதனுடைய நம்பர் என்ன? 0. கோஃபேக்டர் ஆஃப் 0 கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா? அப்படியே போட்டுடலாம் ஃபார்முலாவை. இதே ஃபார்முலா தான். AIJ ஈக்குவல் டு -1 பவர் I பிளஸ் J MIJ. இது என்ன பிளேஸ்? A22. A22 ஈக்குவல் டு -1 பவர் ஐக்கு பதில 2, ஜேக்கு பதில 2. ஓகேவா? MIJங்கிறது என்ன? M22. தட் இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? 4 ஆயிடும். அப்ப என்ன ஆகுங்க? பிளஸ் வந்துடும். M22க்கு என்ன உள்ளது? என்ன? 0க்கு நேர உள்ள ரோ மறைச்சுங்க, காலத்தை மறைச்சுங்க. 0க்குள்ள காலம் மறைச்சாச்சு, ரோ மறைக்கிறோம். மறைச்சா என்ன வரும்? 2113. ஓகேமா? 2113. தட் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இங்க என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு இல்லையா? அந்த சிம்பிள் மறந்துடாதீங்க, அப்பதான் இங்க கேர்ஃபுல்லா வரும், ஆன்சர் மாறிடும். 3 2s are 6. இங்க கிராஸ் பண்ணும்போது -1. தட் இஸ் ஈக்குவல் டு 5. இது எதனுடைய வேல்யூ? therefore A22 ஈக்குவல் டு 5. இது எதனுடைய கோஃபேக்டர்? கோஃபேக்டர் ஆஃப் 0. ஓகேவா? கோஃபேக்டர் 0 தானே, மீன்ஸ் ஆன்சர் 0 போடுறேன்னு போடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா ஆன்சர் நமக்கு என்ன வருதோ அது மாறும் இது. ஓகேவா? ஓகேவா? செக் பண்ணீங்க பார்த்துட்டு. ஓகே, சாரி, இதுல நமக்கு 0க்கு நேரம் எடுக்கிறோம் இல்லையா? 0க்கு நேரம் உள்ள இதை எடுக்கும்போது மாத்தி எடுக்கிறோம். இது 0க்கு நேரம் உள்ள காலம், 0க்கு நேரம் உள்ள ரோ மறைச்சா 5813 வரும் இல்லையா? இங்க நம்ம 21 போட்டோம், 58. இப்பதான் சொன்னேன் ஆன்சர் மாறிடும், அதனால இந்த இடத்துல எடுக்கும்போது அதுக்கு நேரம் உள்ளதை கரெக்டா எடுத்துங்க. அப்ப 58னா என்ன வரும்? 15 - 8. ஓகேவா? அப்ப என்ன வரும்? 7. therefore A22 ஈக்குவல் டு 7. ஓகேவா? இப்ப சொன்ன மாதிரி 0 தானே, கோஃபேக்டர் 0 தானே, ஆன்சரும் 0 வருதுன்னு பார்க்க கூடாது. ஆன்சர் நமக்கு வேற வேல்யூ வந்திருக்கு இல்லையா? அதனால நம்ம போட்டு பார்த்துட்டு தான் நம்ம போட முடியும். டைரக்டா 0 அப்படிங்கறத நம்ம நோட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்ப இன்னும் ஒரே ஒரு வேல்யூ என்ன இருக்கு? 1 இருக்கு. இது கண்டுபிடிச்சிட்டா நம்ம சம் முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, அடுத்தது கோஃபேக்டர் ஆஃப் என்னது? 1. ஓகே, ஃபார்முலா எழுதுறோம். AJ equal to -1 power I plus J MIJ. That is equal to இது என்னது? A23 -1 power 2 plus 3 M23. That is equal to 5. 5ங்கிறது ஆட் நம்பர், அப்ப மைனஸ் சிம்பிள் தான் வரும். டிட்டர்மினன்ட் வேல்யூல M23 எடுத்தா எதுக்கு நேரம் உள்ளது பார்க்கணும்? 1க்கு நேரம் உள்ள காலம், 1க்கு நேரம் உள்ள ரோ. காலத்தை மறைச்சாச்சு, ரோ மறைச்சாச்சு, காலத்தை மறைச்சாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு? 5312. 5312. இதுல என்ன இருக்கு? பிளஸ் மைனஸ். ஓகேவா? சரி, இப்ப இதுக்குள்ள ஆன்சர் என்ன வரும்? தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், இங்க என்ன இருக்கு? 5 2s are 10. இங்க கிராஸ் பண்ணும்போது -3 வரும். ஓகே, இங்க ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? இங்கதான் மைனஸ் இருக்கு, இது இப்படி போட்டுங்க. ஏன்னா பிராக்கெட்டை நீக்குனா என்ன ஆயிடும்? ரெண்டையும் ஆட் பண்ணுவீங்க. இப்ப பாருங்களேன், பிராக்கெட்டை நீக்குனா என்ன இருக்கு? -10 -3 -13 வந்துடும். அப்ப ஆன்சரே மாறிடும். அதனால இந்த மைனஸ போட்டுட்டு பிராக்கெட்ல இந்த இதை போடுங்க. ஓகேவா? அப்ப 10 - 3 ஈக்குவல் டு -7 தான் ஆன்சர். ஓகேவா? இது எதனுடைய கோஃபேக்டர்? கோஃபேக்டர் ஆஃப் 1க்கு -7. A23யோட வேல்யூ -7. ஓகேவா? அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணியாச்சு? கோஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஓவரா? ஓகே, 3 R2க்கு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அதுக்குள்ள தேவைப்பட்டா இது எழுதிக்கலாம். நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? தேவைப்பட்டா நீங்க எல்லாத்தையுமே A11 A12 A13
இது A31 A32 A33 இது நம்ம காமனா எழுதும்போது இது வரும் இல்லையா? நமக்கு ஃபுல்லா கேட்கல, இந்த ஒரு ரோ கவுண்டி தான் கேட்டிருக்காங்க, அதை ஒண்டி நம்ம டிக் பண்ணிடுவோம். ஓகேவா? சரி, இந்த மாதிரி சம்மும் கேட்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இதுக்கு ஒரு சிமுலேஷன் பார்ப்போம். கோஃபேக்டர், கோஃபேக்டர்லயே நான் சிமுலேஷன் எடுத்திருக்கேன். ஓகேவா? சரி, அங்க எடுத்த மாதிரி இங்க என்ன பண்ண போறோம், ஒரு டேர்முக்கு மட்டும் கோஃபேக்டர் எடுக்க போறோம். சரி, இப்ப இதுல இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம் ஒரே ஒரு ரோக்கு இப்ப ஒண்ணு கண்டுபிடிச்சாலும் அதே மாதிரி இதுல ஒன்னே ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ரோ ஒன்னு காலம் ஒன்னு M11, அதாவது MIJ, அதுக்கு மேல M11 கொடுத்துருக்காங்க. M11 A11 ஃபர்ஸ்ட் காலத்துக்கு. ஓகேவா? A11 சொல்றோம் அதே மாதிரி இதுல M11 இது இந்த காலம். இந்த காலம் எடுக்கும்போது என்ன ஆகும், இதுக்கு நேர உள்ள காலம் எடுத்து கேன்சல் பண்ணும், ரோவை இதை மறைச்சுக்கணும் இல்லையா? அதான் அங்க கலரா கொடுத்துருக்காங்க. இதை எம், இந்த எம் வந்து நம்ம சும்மா ஏபின்னு போடுவோம் இல்லையா, மென்ஷன் பண்ணுவோம்ல, அந்த எம் இது. இதையும் குழப்பிடாதீங்க. ஓகேவா? இது வந்து அந்த எம், இது வந்து என்னது, மைனருக்குள்ள எம், சிற்றணி கோவைக்குள்ள எம் இது. ஓகேவா? சரி, இப்ப இதுக்கு நேரம் உள்ள காலத்தை மறைச்சாச்சு, ரோ மறைச்சாச்சு, பேலன்ஸ் என்ன இருக்கு, 4867 இருக்கு இல்லையா? இப்ப இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும், 7 4 28. இங்க என்ன வரும், 6 8 48 வரும். ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணும்போது என்ன ஆகும், இங்க வந்து என்ன இருக்கும், இங்க வந்து மைனஸ் சிம்பிள், இங்க பிளஸ், இங்க மைனஸ். கிராஸ் பண்ணும்போது இங்க மைனஸ் இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும், மைனஸ் இருக்கும். அப்ப பிக் நம்பர்லாம் மைனஸ் வரும். இப்ப ஆன்சர்ல கண்டிப்பா என்ன வரும், மைனஸ் வரும். இதுல என்ன போடும்போது, இந்த ஃபார்முலால MIJ போடும்போது என்ன ஆகும், நம்ம M11 தான் கேட்டிருக்காங்க, A11 கேட்கல. ஏஐஜேன்னு கேட்டாதான் நமக்கு அந்த மைனஸ் ஃபார்முலாலாம் பயன்படுத்தணும். இப்ப டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கோ அப்படியே எழுதினாலே போதும். ஓகேவா? இங்க என்ன கேட்கல, ஏஐஜே கேட்கல. நல்லா காதுல வாங்கிங்க. ஓகேவா? இது என்ன ஒண்ணு கேட்டிருக்காங்க, M11ஓட கோஃபேக்டர்ல உள்ள M11ஓட வேல்யூ மட்டும் கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம வந்த ஆன்சரை டைரக்டா போட்டுருணும். அப்ப 28 மைனஸ் 48 வரும். ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணும்போது பிக் நம்பர் மைனஸ்ங்கிறதுனால -666. ஓகேவா? அப்ப மைனர் வேல்யூ என்னது, -66. கரஸ்பாண்டிங் சைன் we can determine கோஃபேக்டர், அதான் கொடுத்துருக்காங்க. கோஃபேக்டர் M1 மதிப்பு -66. ஓகேவா? இது மென்ஷன் பண்றது நம்ம உங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும், பிளஸ் மைனஸ் பிளஸ், இங்க மைனஸ் பிளஸ் மைனஸ் இல்லையா? அது மாதிரி வந்து வரும். சரி, இப்ப இதே வந்து மாத்தி கூட கேட்கலாம். இப்ப நம்ம மாத்திக்கலாம். வேல்யூ வந்து ஆர் வில 2 கொடுத்துக்குமா? 2. இது அப்படியே காலத்தை கூட அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. A21 அது இது ஃபர்ஸ்ட் இது இல்லையா? செகண்ட் இது வந்து R1, இது R2. R2ல ஃபர்ஸ்ட் இல்லையா? அப்ப இந்த வேல்யூ 7, 7க்குள்ளது. இதுக்கு நேரம் உள்ள காலத்தை மறைச்சிங்க, இதுக்கு நேரம் உள்ள ரோ மறைச்சிங்க. பேலன்ஸ் என்ன இருக்கு, 3867 இருக்கா? இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாகும் 21 மைனஸ் 48 வரும். ரெண்டையும் இங்க என்ன சிம்பிள், இங்க மைனஸ், இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அப்ப கிராஸ் பண்ணும்போது இங்க மைனஸ் வரும். பிக் நம்பர் சைன் மைனஸ், ஆன்சர்ல மைனஸ் வரும். ரெண்டையும் செப்பரேட் பண்ணும்போது 21 மைனஸ் 48 செப்பரேட் பண்ணும்போது 27. அப்ப என்ன ஆகும், இங்க வரும்போது மைனஸ், இங்க என்ன இருக்கு, 21 இருக்கு, இங்க 48 இருக்கு இல்லையா? அப்ப -27. இங்க வேல்யூ வந்து இதுக்குள்ள வேல்யூ, இங்க 7க்கு நேரம் என்ன இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். ஏன் ஆன்சர்ல பிளஸ் ஆகுதுன்னு சொல்றேன். ஓகேவா? ஏன்னா இந்த 7க்கு மேல ஒரு மைனஸ் இருக்கும் இருக்கா? அந்த மைனஸ் இங்க வந்துரும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டு என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். 27 புரியுது? அந்த இடத்துல பிளஸ் 27 எப்படி வருதுன்னு, இந்த பிளேஸ்ல உள்ள மைனஸையும் இதோட என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதணும். இதான் வந்து M21. இந்த மாதிரி நம்ம நிறைய என்ன செய்யலாம், ரோ காலத்தை மாத்தி மாத்தி டிஃப்ரெண்ட் ஆன்சரை நம்ம கொண்டு வரலாம். ஓகேவா? இதை வந்து கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது. இப்போ இந்த மாதிரி எந்த நம்பர் கேட்டாலும் உங்களுக்கு என்ன செய்ய தெரியணும், போட தெரியும். ஓகேவா? சரி, இப்ப வேற நம்பர் இன்னொரு போட்டுக்கலாம். M21 போட்டோம் இல்லையா? அடுத்தது இதுலயே உங்களுக்கு ஹோம்ஒர்க் நிறைய இன்னொரு நம்பர் போட்டு காட்டுறேன். இதை மாத்திப்போமா, காலத்தை மாத்திப்போமா, 3 வச்சுப்போமா, காலத்தை 3 வச்சு.
ஓகே, காலம் 3 கொண்டு வந்துட்டேன். என்ன கொண்டு வந்திருக்கேன்? ரோ 2 இருக்கு, காலம் வந்து 3 இருக்கு. ஓகேவா? அப்ப M23. ஓகேவா? இதுலயே ரெண்டு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறேன் உங்களுக்கு. நம்பர் மாத்தினா என்னென்ன வேல்யூ வரும். ஓகே, இப்ப 2 3 எங்க வரும்? இது 2 1 R2ல உள்ளதுதான் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்னவோ அதான் ரோ குறிக்கும், இது காலத்தை குறிக்கும். 2ங்கிறது செகண்ட் ரோ இல்லையா? இந்த ரோல இது என்ன இருக்கு? 2 3 லாஸ்ட் நம்பர், இந்த நம்பர் எடுத்திருக்கோம். இந்த நம்பர்ல எடுக்கும்போது இதுக்கு நேரம் உள்ள ரோ மறைச்சுங்க, காலத்தை மறைச்சுங்க. பேலன்ஸ் 8326 இருக்கா? ஓகே, இப்ப வந்து 68 மைனஸ் 6, சாரி 48 மைனஸ் 6, 6 இன்ட்டு 8 48, 48 மைனஸ் 6 அப்ப என்ன வரும்? 42. இப்ப 42 பிளஸ் மைனஸ் அப்படின்னு செக் பண்ணணும். இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது மைனஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப 48 மைனஸ் 6னே சொல்லிட்டா அது 42. இங்க முன்னாடி பிளஸ்ஸா மைனஸான்னு செக் பண்ணணும். எந்த நம்பர் எடுத்திருக்கோம்? 8ங்கிற நம்பர் எடுத்துக்கிறோம். 8ங்கிற நம்பர் நேரம் என்ன இருக்கு? மேல வந்து மைனஸ் சிம்பிள் இருக்கு. அப்ப கண்டிப்பா ஆன்சர்ல மைனஸ் வரும். ஓகேவா? புரியுதா இப்ப எப்படி செலக்ட் பண்றீங்கன்னு? ஓகே, இந்த மாதிரி நீங்க ரவும் காலத்தையும் மாத்தினீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிடைக்கும். இதுல நான் ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு சொல்லி அதுக்குள்ள ஆன்சர்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே, இதனுடைய கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.